ஆரோக்கியத்தை அள்ளித்தரும் முருங்கைக்கீரை கடையில் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. துவரம்பருப்பை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துக்கலாம். இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். பெருங்காயம் சேர்த்துக்கலாம், நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம், பூண்டு 15 பல்லு சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய் 2-3 சேர்த்துக்கலாங்க, வெங்காயம் சேர்த்துக்கலாம், தக்காளி சேர்த்துக்கலாம், கூடவே கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பருப்பு நல்லா மலர்ந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாங்க. முருங்கைக்கீரையை சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் விட்டு வச்சா போதும். இப்போ சூப்பராக வெந்துருச்சு. ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்க்கறதுக்கு முன்னாடி தண்ணி இருந்ததுன்னா வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மத்து வச்சு நல்லா கடைஞ்சிடலாம். கடைசியாக தாளிக்கணுங்க. கடாய் வச்சு எண்ணெய் விட்டு கடுகு பொரிய விட்டுட்டு 2-3 காஞ்ச மிளகாவை தாளித்து கொட்டினோன்னா சூப்பரான முருங்கைக்கீரை கடையில் ரெடி ஆகிடுச்சுங்க. பார்க்குறதுக்கே பச்சை பசேல்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சுட சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றப்ப அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த முருங்கைக்கீரையை அடிக்கடி செய்கிறப்ப நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கூடுங்க. பாய்.